இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உபவாச கூட்டத்தில் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கண்டிப்பா நீங்க செய்யற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு கேட்டு பதிலை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், எப்போ எனக்கு ஜெபிக்க போறீங்க, என்னோட பிரச்சனைக்காக நீங்க எப்போ ஜெபிக்க போறீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். முதலாவது நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய கஷ்டங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். முதலாவது நம்ம மற்றவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்வோம், மற்றவங்களுடைய கண்ணீரை நாம் துடைப்போம், மற்றவங்களுடைய கவலைகளை நாம் ஆண்டவர் எடுத்து போட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அதுதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். யாக்கோபு 5:14 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒவ்வொருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது அவ்வளவு வல்லமை உடைய ஜெபமாக இருக்குது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக வந்திருக்கிறீங்க, ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாய் வந்திருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் மக்களாய் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க முதலாவது மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, இந்த லட்சக்கணக்கான மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க மன்றாடும் பொழுது ஆண்டவர் உங்களை சொஸ்தமடையும்படி அவர் செய்வார். நீங்கள் சுகமடையும்படி செய்வார். உங்களுடைய வியாதிகள் எல்லாம் மறையும்படி செய்வார். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழப்பமும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சண்டையும் தானாக மறையும்படி அவர் செய்வார். ஒரு சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிலைநிற்க செய்வார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு ஜெபத்தையும் நாம் ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதல்களாக செலுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாம ஆண்டவருடைய அன்பினால் உங்களை இன்றைக்கு நிரப்ப போகிறார். மற்றவங்களுக்காக மன்றாடுறதுக்காக அவருடைய அன்பினால் அவர் நிரப்ப போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க அடிபட்டு, தள்ளப்பட்டு, ஒடுக்கப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பூர்ண அன்பு, ஒப்பில்லாத அன்பினால் உங்களை இப்பொழுது நிரப்ப போகிறார். உங்களுடைய மனதுருக்கத்தால் நிரப்ப போகிறார். மற்றவங்களுக்காக அழுறதுக்காக அவருடைய மனதுருக்கத்தை உங்கள் மேல் அனுப்ப போகிறார். அப்பொழுது நான் அவர்களுடைய பிரச்சனைகளையும் அவர்களுடைய கண்ணீரையும் உங்களோட கண்ணீர் போல நீங்க நினைத்து நீங்க அவர்களுக்கு மன்றாடும் பொழுது ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து அவர்களுக்கு விடுதலையை தருவார். எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் தேவைகளோட உங்களை போல தேவைகளோட வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அற்புதங்களுக்கு நீங்களும் ஒரு காரணமாக ஆண்டவர் மாற்றுவார். இப்பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அங்க அற்புதங்கள் நடக்கும்போது, பிரேட்டர்ல அற்புதங்கள் நடக்கும்போது, டெலிபோன் பிரேயர் அப்போ அற்புதங்கள் நடக்கும் பொழுது, இந்த மீட்டிங்ஸ்ல, இந்த பிரேயர் ஃபெஸ்டிவல்ஸ்ல அற்புதங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை அவர் நினைவு கூறுவார். என்னோட மகன் இன்னைக்கு சென்னையில இந்த அற்புத ஃபாஸ்டிங் பிரேயர்ல வந்து இந்த மக்களுக்காக அழுதானே என்று அவர் நினைவு கூறுவார். உங்களுடைய சிறியரப்பு எல்லாவற்றையும் மாற்றுவார். சொஸ்தமடையும்படி அவர் செய்வார். இன்றைக்கு ஒரு அன்புனால் என்னை நிரப்பும் சுவாமி, இந்த அன்புனால் என்னை நிரப்பும் சுவாமி, உம்முடைய அன்புனால் நிரப்பும் சுவாமி. நான் மனிதர்களுடைய அன்புனால் அன்பிற்காக நான் தேடி போயிருக்கலாம். அந்த அன்பை நான் பார்த்து நீங்க இன்றைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நான் இன்றைக்கு சுவாமி, நீர் உம்முடைய அன்புனால் என்னை நிரப்பும் சுவாமி என்று நாம் கேட்போம். அவர் இன்றைக்கு அவருடைய மனதிருக்கத்தையும் அவருடைய அன்பின் வல்லமையை உங்கள் மேல் அனுப்புவார், நிரப்புவார். அதை நாம் இப்போ பெற்றுக்கொள்வோமா? எழுந்து நின்று இந்த இயேசுவின் அன்பை பற்றி நாம் பாடி, இந்த இயேசுவின் பூர்ண அன்பு, அற்புதமான அன்பை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம்.
எத்தனை பேர் இயேசுவோடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? இந்த வேளையில அவருடைய பரிபூர்ண அன்பினால் நம்மை நிறைத்து கொண்டிருக்கிறார். இங்கே அநேக பேர் பலவிதமான அன்பை இழந்து போய் வந்திருப்பீங்க. மனிதர்களோட அன்பை இழந்து போய் வந்திருப்பீங்க. உறவினரோட அன்பை இழந்து போய் வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர்
அவருடைய அன்பினால் நம்மை நிறைக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த அன்பை நம்ம மேல் ஊற்றுறதுக்கு அவர் அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து தாழ்வில் இருந்த நம்மேல்